இன்றைக்கி நம்ம பாசி பயிர் கடையல் தாங்க பண்ணியிருக்கிறோம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 1/4 கிலோ பாசி பருப்பை சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு இதை இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு இதை கழுவிட்டு ஒரு குக்கருக்கு மாற்றிக்கிட்டு 10 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, 3 தக்காளி பழம், 2 பச்சை மிளகாய், 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இதை மூடி வச்சு ஒரு 6-7 விசில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்த உடனே சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதை சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க. மசாலா பொடி சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது கொதிக்கிட்டுங்க. இப்போ நம்மளுக்கு பயரை எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பார்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்குது. இதை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இதை கடைஞ்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இந்த குழம்புக்கு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இது ரெடி ஆகிடுச்சு. பயர் எடுத்து இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு சேர்த்துட்டு நல்லா 2-3 நிமிஷம் கொதிக்க விட்டு மேலே மல்லி இலை தூவி இறக்குனா நம்மளுக்கு குழம்பு கமகமன்னு ரெடி ஆயிருங்க. பூரி, சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும்.